வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்குரிய தாட் ஃபார் த டே, மற்றவர்கள் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதிருப்பாயாக. இதோட சிம்பிள் அண்ட் ஷார்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாராவது தீமை செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்களுக்கு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தீமை செய்யாமல் நம்ம அமைதியாக இருப்போம். இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு நன்மையே செய்வோம். நன்மை செய்கிறது கஷ்டம், நம்மளுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்கிறது கஷ்டம். அப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனாலும் நம்ம அவங்களுக்கு தீமை செய்யாமல் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக பீஃப் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறது கிடையாது. கரெக்டான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி பீஃப் எப்படி வேக வச்சா நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிற மெத்தடையும் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையான சாஃப்டான ட்ரையான பீஃப் சுக்கா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். மல்லிப்பொடியோட டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். வரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடைசி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே அதே ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரான பீஃப் சுக்கா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ பீஃபை நல்லா 3 தடவை சூப்பராக தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூடு, கொஞ்சம் இஞ்சி பூடு போதும், ஒரு ஃபுல் பூடும் கொஞ்சோண்டு இஞ்சி, 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி, இது ரெண்டையும் மிக்சியில் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சிட்டு அதையும் நம்ம இந்த பீஃப் கூட நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுற பீஃப் சுக்காக்கு இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது பீஃபு கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் சுகர் நம்ம சேர்க்குறோம். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, அது போக நம்ம பீஃப் ஈஸியாக வேகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தயிர். நம்ம சுகரும் தயிரும் சேர்க்கும்போது பீஃப் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம தனியாக வேக வைக்க போகிறோம். இப்படி வேக வைக்கும்போது பீஃப் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றாமல் நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் டு 30 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இல்லைனா ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்திங்கனாலும் பீஃப் ஈஸியாக வெந்துடும். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம பீஃப் மசாலாவுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 வெங்காயம் தான் எடுக்கிறேன். நிறைய வெங்காயம் எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்தாலே போதும். மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பீஃப் மட்டும் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் பண்ணுனா நல்ல டேஸ்ட் வரும். ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் நம்ம இப்போ சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து, பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்ப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம சேர்க்குறோம். இது கூடவே வத்தல், ஒரு 2 இல்லை 3 வத்தலை நம்ம நல்லா உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து சேர்க்குறதுனால இந்த எண்ணெயில் நம்ம வறுக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி அதை சேர்த்துருவோம். இப்போது இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரை நம்ம வதக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக வேண்டாம். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். வத்தல் பொடி, மிளகாய் பொடி, நார்மல் மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் உரைப்பு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, நம்ம பீஃப் சுக்காக்கு மல்லிப்பொடி ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம இதில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம பீஃப் வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம இதுலேயும் நம்ம சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பீஃப் வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், அந்த தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஃப் தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்கள், பீஃப் நம்ம வேக வைக்கும்போது ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை, ஆனால் இப்போ 1.5 டம்ளருக்கு மேலே தண்ணி வந்திருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் ஊற்ற போகிறதில்ல. இப்போதைக்கு அந்த பீஃபில் உள்ள தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு
இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி அந்த பீஃபையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பீஃப் குழம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் அந்த எல்லாமே ஊற்றிடலாம், எல்லா தண்ணியும் ஊற்றிடலாம். இது வந்து பீஃப் சுக்காங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். இது அப்படியே நம்ம நல்லா பெரட்டுவோம். அந்த பீஃபு அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது நம்ம பீஃப் சுக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்தா இதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சுக்காவில் பார்த்திங்கன்னா நம்ம பீஃபை தனியாக வேக வச்சுட்டோம். இந்த பீஃப் வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலாவில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இந்த பீஃபுக்குள்ளே இறங்கணும். அதனால தான் நம்ம நல்லா பெரட்டிகிட்ருக்கோம். இந்த கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடும்போது அந்த மசாலா கூட இந்த பீஃப் வேகும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியிலேருந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி, நம்ம இல்லைன்னா 1/2 கிளாஸ்னாலும் ஓகே தான், இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தண்ணி ஊற்றி நம்ம இதில் நம்ம கொதிக்க விடும்போது தான் அந்த நம்ம சேர்த்துருந்த மல்லிப்பொடி, வத்தல் பொடி, இதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த பீஃபில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் பீஃப் சுக்கா. இந்த டைமில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, எந்த ஃப்ளேவர் கரம் மசாலா நீங்கள் வச்சுருந்தாலுமே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேருங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது. நிறைய கரம் மசாலா போட்டால் பீஃபோட டேஸ்ட்டு மாறிடும். பீஃப் சுக்காவில் நம்மளுக்கு வந்து மல்லிப்பொடி தான் டாமினேட் பண்ணியிருக்கணும். மல்லிப்பொடியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். கரம் மசாலா கொஞ்சம் இருந்தால் போதும். டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அருமையான டேஸ்ட்டு, உரைப்பு, உப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இனிமேல் வந்து நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டா பீஃப் சுக்கா ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா நம்ம கொதிக்க விட்டதுனால அந்த எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. சைட்லலாம் பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. அப்போ வந்து மசாலா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா நம்ம பெரட்டி விடுவோம். பீஃப் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சதுனால சூப்பராக வெந்திருக்கும். இதுலேயும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அப்போது அந்த மசாலா எல்லாமே அந்த பீஃப்குள்ளே நல்லா வந்திருக்கும். பீஃப் வந்திருக்கான்னு பார்ப்போம். சூப்பர் சாஃப்டாக பீஃப் வந்திருக்கு. நல்ல பீஃப் வாங்கினதும் நல்ல பீஃபு. அதே மாதிரி நம்ம குக்கரில் வேக வச்சதுனால சூப்பராக வந்திருக்கு. 25 நிமிஷம் டு 30 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். ஃபைனல் டச்சிங்காக பெப்பர், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த பெப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் அந்த காரமும் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல பெப்பர் சேர்த்துட்டு கருவேப்பிலையில், மல்லி இலை இது தூவி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். எப்பவும் போல் ரெஸ்டிங் டைம் 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் அப்படியே இருக்கட்டும். ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அருமையான பீஃப் சுக்கா. பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. நம்ம தூவி விட்டுருந்த பெப்பர் பொடி அப்படியே இருக்குது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ட்ரையான பீஃப் சுக்கா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணுன்னு தோணுது. அருமையான வாசம், அருமையான டேஸ்ட், பெர்ஃபெக்ட் பீஃப் சுக்கா. பீஃப் சுக்கா சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் அருமையாக பண்ணிட்டோம். பீஃப் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே அருமையாக இருந்தது. மல்லிப்பொடிய டாமினேஷன் சூப்பராக இருந்தது. மற்ற எல்லா மசாலா, உப்பு, உரைப்பு எல்லாம் பக்காவாக இருந்தது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.